அத்தியாயம் 4. உடலில் இருந்த குறியீடு. பத்மாவதி கொலை குறித்து அனுஷாவுக்கு இருந்த சந்தேகங்களை போலீசாரிடம் இருந்து கேட்டறிந்தாள் அனுஷா. ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி சொன்ன பதில்கள் பெரிதாக நம்பும்படி இல்லை என்று அவள் நினைத்தாள். அப்போதைக்கு எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். நல்லபடியாக அன்றே பத்மாவதியின் இறுதி சடங்கு நடைபெற்றது. அனுஷாவுக்கு பத்மாவதியின் இறப்பு வேதனையாக இருந்தது. மற்றவர் முன்னிலையில் சாதாரணமாக இருப்பது போல அனுஷா காட்டிக் கொண்டாலும் தனிமையில் சென்று அழுதாள். லாரா தான் அப்போது அவளுக்கு ஆதரவாக இருந்தாள். ஒரு வழியாக பத்மாவதியின் இறுதி சடங்கு முடிந்து வீட்டுக்கு வந்து குளித்து தனது அறைக்கு வந்தாள் அனுஷா. லாராவும் அனுஷாவின் அறையிலேயே தங்க ஏற்பாடு செய்தனர். அனுஷாவை தனியே விட லாராவிற்கு மனம் இல்லை என்பதால் அவளும் அனுஷாவின் அறையிலேயே தங்கினாள். தங்களது அறைக்கு வந்த பிறகு எல்லாம் ஓகேவானு? லாரா கேட்க இல்லை என்பது போல தலையசைத்தாள் அனுஷா. அவள் பதில் சொல்லும் போதே அவளது கண்கள் கலங்கி இருந்தது. அத்தை இறந்துட்டாங்கன்னு சொன்னப்போ நான் கூட ஏதோ சாதாரணமா தான் இருக்கும்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா அனுஷா அழத் தொடங்கிவிட்டாள். லாரா அவளை அணைத்து ஆறுதல் கூறினாள். அந்த ரூமுக்கு போய் பார்த்த லாரா, இன்னும் அதை கிளீன் கூட பண்ணல. எவ்வளோ ரத்தம் அங்க இருந்தது தெரியுமா? கழுத்தை அறுத்து கொல்ற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? என்ன நடந்திருக்கும்? அனு அனு ப்ளீஸ் அழாத. அவளை அமைதிப்படுத்த நினைத்தாள். எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் எனக்கு ஆதரவா இருந்தது அத்தை மட்டும்தான். அவங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கல லாரா. அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? அப்போதான் அத்தை என் கூட பேசிட்டு போனை வச்சாங்க. அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? நான் திரும்ப ஃபோன் பண்றப்போ அவங்க எடுக்கல. என்ன சொல்றதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு கடைசி வரைக்குமே தெரியாமலே போயிடுச்சு. மீண்டும் புலம்பினாள் அனுஷா. ஒரு வழியாக அவளை லாரா சமாதானப்படுத்தினாள். மாலையிலிருந்து இரவு வரை ஒரே வேலையாகவே முடிந்தது. அதனால் பெரிதாக அனுஷா தனிமையாக உணரவில்லை. முதல் முறையாக இரவானதும் அவள் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டில் தனியாக இருப்பது போல உணர்ந்தாள் அனுஷா. லாரா உறங்கிய பிறகு எழுந்து பத்மாவதி அறைக்கு சென்றாள். அவரது அறைக்கு வந்தாள் அனுஷா. அந்த அறை முழுவதும் இன்னுமே பத்மாவதி வாசம் இருந்தது. அது அனுஷாவுக்கு மேலும் அவரை நினைவூட்டியது. அவரது உடைகளை எடுத்து தொட்டு பார்த்தாள். அவரது பொருட்கள் அனைத்தும் மேலும் அவரது இல்லாமையை நினைவூட்டியது. சாரி அத்தை, நீங்க ஃபோன் பண்ணப்போ நான் எடுத்திருக்கணும். அப்ப நான் போனை எடுத்திருந்தா இப்ப நீங்க உயிரோட இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாம் என்னோட தப்பு தான். அம்மா அப்பா இல்லாதப்ப கூட நான் இவ்வளோ லோன்லியா ஃபீல் பண்ணதில்லை. என்ன நீங்க தனியா இருக்க விட்டதும் இல்லை. என் கூடவே இருந்து எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வீங்க. இப்ப நான் ரொம்ப தனியா இருக்கேன் அத்தை. என்னை சுத்தி எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க இருந்தப்போ உங்க அருமை எனக்கு புரியல. இப்போ நீங்க இல்லாம என்னால முடியல. அத்தையை நினைத்து அழுதாள் அனுஷா. அவள் சொல்வதும் உண்மைதான். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அனுஷாவின் தாய் தந்தையர் இறந்தபோது அவள் தனிமையை உணரக்கூடாது என்று அவளுடனே எப்போதும் இருந்து அவளுக்கு வேண்டியதை பார்த்து கொண்டார். சிறு வயதில் இருந்து அவர் வாழ்வில் அனுபவித்த துயரங்களை பார்க்கும்போது அதை எதையும் மனதில் கொள்ளாமல் அனுஷாவுக்காக மட்டுமே பார்த்தார். அவரது அறையிலேயே அவரது பெட்டுக்கு அருகில் தரையில் அமர்ந்தாள் அனுஷா. அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இந்த கொலையை பற்றி எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் பிரதாப் சொன்னது எதுவும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பது அனுஷாவுக்கு மிகவும் தெளிவாகவே புரிந்தது. கொலைகாரன் எப்படி வீட்டுக்குள் வந்தான் என்று இன்னமும் தெரியவில்லை. கொலைக்கான காரணமும் புரியவில்லை. அன்று வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறான். எப்போதும் சரியாக வேலை செய்யும் ஜெனரேட்டர் நேற்று மட்டும் ஏன் வேலை செய்யவில்லை? இவை அனைத்திற்கும் காரணம் இருக்க வேண்டும். அத்துடன் பிரதாப் சொல்வது போல இது ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த கொலையாக நிச்சயம் இருக்காது என்று அனுஷாவுக்கு தெரிந்தது. பத்மாவதி அருகே சென்று அவரை பார்த்தபோது அவரது உடலில் புதிதாக ஒரு குறியீடு இருந்தது. இதுவரை அப்படி ஒரு குறியீடு அவரது உடலில் இருந்தது இல்லை. அந்த கொலைகாரன்தான் நிச்சயம் அந்த குறியீட்டை போட்டிருக்க வேண்டும். இதன் பின்னணியில் இருக்கும் காரணத்தை கண்டறிய வேண்டும் என்று அனுஷா முடிவு செய்தாள்.
எழுந்து அந்த அறையின் பால்கனிக்கு வந்து நின்றாள் அனுஷா. வெளியே இருந்து வந்த குளிர்காற்று அனுஷாவின் முகத்தில் மோதியது. காவலுக்கு ஒரு போலீஸ்காரர் இந்த வீட்டின் வாசலில் இருந்தார். ஒரு வாரத்திற்கு அவர் இருப்பார் என்று போகும்போதே பிரதாப் சொல்லிதான் சென்றார். கீழே இருந்தவர்களை பார்த்துவிட்டு பெரும் மூச்சு விட்டு தலையை திருப்பினாள் அனுஷா. இவர்களது மாளிகை ஒரு குன்றின் அருகில்தான் இருந்தது. எப்போதுமே சிறு வயதில் இருக்கும்போது அந்த குன்றின் மேல் ஏறி விளையாடுவது அனுஷாவின் வழக்கம். வேண்டாம் என்று பெரியவர்கள் மறுத்தாலும் அந்த குன்றின் மேல் இருக்கும் மரத்தின் பூக்களை பறிப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் பத்மாவும் அனுஷாவுடன் செல்வார். அந்த நினைவாக குன்றை திரும்பி பார்த்தாள் அனுஷா. அந்த குறியின் மீது பார்த்தவளின் பார்வை விரிந்தது. அங்கிருந்து யாரோ இவர்களது வீட்டை தான் பார்த்து கொண்டிருந்தார். இருளில் அது யார் என்று அனுஷாவுக்கு தெரியவில்லை. ஆனால் யாரோ அங்கு நின்று இவர்களது வீட்டை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே அனுஷா கீழே இருந்தவர்களை அழைத்து அங்கு யாரோ இருக்கிறார் என்று சென்று பார்க்கும்படி கூறினாள். இவள் கத்தி அழைப்பது, பார்க்க சொல்வது என்று அனைத்தையும் அந்த உருவம் பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் அந்த குறியின் மீது வருவது தெரிந்ததும் அந்த உருவம் மறைந்தது. அங்கு சென்று பார்த்துவிட்டு அங்கு யாரும் இல்லை என்று திரும்பி வந்தனர். அனுஷாவும் மேலே இருந்து என்ன நடந்தது என்று பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு இப்படி இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பிரதாப் பத்மாவதியின் கேஸ் குறித்து ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். பத்மாவதியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது. அதைதான் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு ஷார்ப்பான பொருளால் கழுத்தில் ஏற்றப்பட்ட காயம்தான் அவரது உயிர் போக காரணம் என்று அதில் எழுதியிருந்தது. அத்துடன் அவரது உடலில் பல இடங்களில் லேசான காயங்கள் இருந்ததாகவும் கூட குறிப்பிட்டு இருந்தது. காதுக்கு பின் ஏதோ குறி இருந்ததாகவும் அதில் எழுதியிருந்தது. அது அனைத்தையும் படித்து கொண்டு வந்தவர் இறுதியாக இருந்த குறியீடு பற்றிய பக்கத்தை மட்டும் எடுத்து மறைத்தார். அதை அவர் ஏன் மறைக்க வேண்டும்? அத்துடன் ஸ்டேஷனில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை அழைத்து இது பணத்துக்காக நடந்த கொலைதான் என்று இந்த கேஸை முடிக்க சொன்னார். உடம்பில் இருந்த காயங்கள் ஒரு சிறிய போராட்டம் நடந்ததற்கான அறிகுறியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுதி கொள்ள சொல்லி அனுப்பினார். அத்துடன் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் குறித்து நன்கு விசாரித்துக் கொள்ளுமாறு கூறி அனுப்பினார். அந்நேரம் பார்த்து அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு போன் வந்தது. அதை எடுத்து பேசினார் பிரதாப். சார், இங்க ஊர் எல்லையில காட்டு ஓரத்துல ஒரு இடத்துல நிறைய ரத்தக்கரை இருக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை கேட்டதும் என்னவென்று விசாரித்த பிரதாப் நேரில் சென்றார். உடன் ஒரு போலீஸ் அதிகாரியும் அழைத்து கொண்டு அவர் சொன்ன இடத்திற்கு விரைந்தார்.